பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த கோடான கோடி நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய அகில இந்திய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களுக்கும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும் ஒரு தமிழனை இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக மூன்றாவது முறையாக அவர்கள் தேர்ந்தெடுத்தமைக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு மாண்புமிகு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இந்திய குடியரசு நாட்டினுடைய துணைத் தலைவராக இருந்தார்கள். மதிப்புக்குரிய ஆர். வெங்கட்ராமன் இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக இருந்தார்கள். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதுவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இன்று மூன்றாவது முறையாக இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக தனது வாழ்நாளில் தூய்மையான நேர்மையான ஒரு நல்லவரை தனது 16 வயது முதல் RSSலே தன்னை இணைத்து கொண்டு ஒரு தூய வாழ்க்கையை மேற்கொண்ட மாபெரும் தலைவர் அண்ணன் CPR அவர்கள் 1998ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கோவை குண்டுவெடிப்பில் அன்றையிலிருந்து பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் பயங்கரவாதத்தை சந்தித்தும் அந்த பயங்கரவாதம் இருக்கக்கூடாது என்பதையும் மனதிலே ஒரு குறிக்கோளாக கொண்டவர், படித்தவர், பண்புள்ளவர். அவருடைய சித்தப்பா ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்தவர், ஒரு நல்லவர், வாழ்க்கையில் தூய்மையானவரை நமது பாரத பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர் மாநிலங்களவையை சிறப்பான முறையில் நடத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. வாக்களித்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாக்களித்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றி தெரிவிப்பதோடு